السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவீஹில் ஓதப்பட்ட ஒரு வசனம், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃபி தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியினுடைய தோழர்களான சஹாபாக்களை குறித்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு உயர்ந்த குணம், அந்த குணத்தை குறித்து அவர்களை பாராட்டி பேசுகிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. என்ன குணம் என்றால், சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள் ஏழையாகவே இருந்தார்கள். அந்த ஏழையான சஹாபாக்கள் பல நாள் பட்டினி பசி அப்படி வறுமையில் இருந்தும் கூட அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அடுத்தவரிடத்தில் கையேந்த மாட்டார்கள். எனக்கு அதை கொடுங்கள், இதை கொடுங்கள், எனக்கு இவ்வளவு வேண்டும், அவ்வளவு வேண்டும், நான் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது, பசியாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு தேவை இருக்கிறது என்று யாரிடத்திலும் எதற்காகவும் சஹாபாக்கள் என்பவர்கள் போய் நிற்க மாட்டார்கள். யாரிடத்திலும் கையேந்த மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணத்தை பாராட்டி பேசுகிறான். பேசிவிட்டு அல்லாஹ்வை தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்றான். என்ன சொல்கிறான் என்றால், ஆனால் அந்த ஏழையான சஹாபாக்களை பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அவர்கள் பெரிய வசதி படைத்தவர்கள், பெரிய பணக்காரர்கள் என்று நினைப்பார்களாம். ஏனென்றால் பசி பட்டினியாக இருந்தாலும் கூட நல்ல டிரெஸ் போட்டிருப்பாங்க, நல்ல எண்ணெய் தேய்த்து நல்ல தலையை சீவியிருப்பார்கள், பார்ப்பதற்கு ஒரு பணக்காரரை போல ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள். ஆனால் சாப்பிட்டு 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கும். அதை அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தில். அவர்கள் ஏழை, அவர்கள் பணக்காரர்கள் இல்லை. அதற்காக வேண்டி யாரிடத்திலும் எந்த தேவைக்கும் போய் நிற்க மாட்டார்கள் என்ற அவர்களை குறித்து, சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார். ஆம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கையேந்த கூடாது, யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அவர்கள் தருவார்கள், இவர்கள் தருவார்கள் என்று. அப்படி எதிர்பார்க்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தீராத வறுமையை கொடுத்து விடுவார். அடுத்தவங்க கை நீட்டி வாங்கிட்டோம், அடுத்தவங்க தருவாங்க எதிர்பார்த்துட்டோம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்து இருக்காது. தீராத வறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவான். நம்ம கொடுத்து பழகணுமே தவிர யாரிடத்திலும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய மஹல்லா மஸ்ஜிதுக்கும் இந்த நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல வருடங்களாக அடுத்த மஹல்லாவை நாடி நாடி யாரும் சந்தா சரியா தர்றதில்ல, சரி கொடுக்கிறப்ப கொடுக்கட்டும், நம்ம என்ன செய்யலாம், பல ஊர்களுக்கு போய் வசூல் செய்யலாம் என்று அடுத்த மஹல்லாக்களை நாடி நாடி இன்றைக்கு என்ன ஆச்சு, பல வருஷங்களாக இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கிட்டான். நம்ம மஹல்லாவில் உள்ளவர்கள் நம்ம கொடுக்கணும், நம்ம பள்ளிவாசலுக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்த இடத்திற்கு தேடி போய் கையேந்தி அடுத்தவர்களுக்கு முன்னால் நின்று இதேதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சஹாபாக்களுடைய குணம் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு குணமாக இருக்கிறது. நம்ம பள்ளிவாசல்ல என்ன செய்யறோம், பள்ளிவாசல்ல தொழுகிறோம், மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. இதனுடைய நன்மைகள் எல்லாம் யாருக்கு போய் கொண்டிருக்கின்றது? எங்கிருந்தோ யாரோ என்ன செய்கிறார்கள், நமது பள்ளிவாசல் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு, இது கழிந்து போவதற்கு அவர்கள் உதவி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்மை போய் கொண்டிருக்கின்றது. இதில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது? எவ்வளவு சந்தாக்கள் என்பது வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்கு அள்ளி கொடுக்கலாம். வேண்டாம், நான் அள்ளி கொடுக்க சொல்லவில்லை, யாரையும் கிள்ளி கொடுங்கள். தினமும் ஒரு 5 ரூபாய் பள்ளிவாசலுக்கு கிள்ளி கொடுங்கள். சந்தா எவ்வளவு ஒரு மாதத்திற்கு? 150 ரூபாய். தினமும் 5 ரூபாய் கிள்ளி கொடுத்தால் போதும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை தருவார். நம்ம கொடுக்க பழகணும். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு அதிகமாக கொடுப்பான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆக்களிலே இந்த துஆவும் உண்டு. ரப்புல் ஆலமீனே, நான் மௌத்தாகும் வரை எந்த தேவைக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் யாரிடத்திலும் போய் நான் நிற்க கூடாது, அந்த நிலைமை எனக்கு கொடுத்துறாதுன்னு சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ கேட்பாங்க.
இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் முக்கியமான தேவை இல்லாமல் ஒருத்தரை போய் எனக்கு உதவி கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒருத்தரை போய் நிக்கிறாரோ அல்லது கை நீட்டி காசு வாங்குறாரோ, அவர் காசு பணத்தை வாங்கல, நரக நெருப்ப வாங்குறாரு, நரக கங்குகளை வாங்குறாங்க என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் பிறரிடத்திலே இரவுவது, பிறரிடத்திலே கேட்பது, பிறரிடத்திலே நாடி நிற்பது என்பது இருக்கிறது, அது ஒரு பெரும் பாவமான ஒரு செயலாக இருக்கிறது. நம்மெல்லாம் ஒரு ஜமாஅத்திலே இருக்கிறோம். ஒரு ஜமாஅத் என்று சொன்னால் என்ன? நீங்கள் நினைக்கலாம், பிறரிடத்தில் கையேந்த கூடாது, நம்மளே கொடுக்கணும் என்று சொல்றீங்க. இது தனிப்பட்ட மனிதருக்கு சேரும், ஒரு ஜமாஅத்துக்கு பள்ளிவாசலுக்கு எப்படி சேரும் என்று யாருடைய மனதிலாவது எண்ணங்கள் இருந்தால் நான் சொல்லுகிறேன், அதற்கு விளக்கம் தருகிறேன். ஒரு ஜமாஅத் என்று சொன்னால் என்ன? ஒரு ஜமாஅத் என்று சொன்னால் ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு குடும்பம். குமாரன் ஒரு ஜமாஅத் என்று சொன்னால் குமாரன் ஒரு ஜமாஅத் என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் தான் இந்த மஹல்லாவை நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? பல வருடங்களாக இமாமுக்கும் முஅத்தினுக்கும் பள்ளி மின் கட்டணத்திற்கும் அல்லது பல தேவைகளுக்கும் வெளியில் இருந்து யார் யாரோ கொடுக்கக்கூடிய காசு பணங்களை வைத்துத்தான் கழிந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ கொஞ்சம் பேர் சந்தாவை கொடுக்கிறார்கள், பாதி பேர் சரியா சந்தா கொடுக்கிறது இல்ல. பல வருஷங்களாக இது தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வீடை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் சொல்லிட்டாண்டா நம்ம என்ன செய்யறது? என் வீட்டை நீங்க கண்டுகொள்றது இல்ல, என் வீட்டை நீங்க சரியா பராமரிக்கிறது இல்ல, உங்க வீட்டை நான் பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகிறது என்று யோசிச்சு பார்க்கணும். ஆகவே ரொம்ப குறைவான சந்தாக்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர்களை நாடி நிற்பது, அடுத்தவர்களிடத்தில் கையேந்துவது, எங்களுடைய ஜமாத்துக்கு உதவுங்க, எங்களுக்கு உதவுங்க, நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுத்து பழகணும். அது ரமலானுடைய மாதத்துல நம்ம இருக்கிறோம். ரமலான் மாதத்துல இது போன்று கொடுத்தோம் என்று சொன்னால், பிறருக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக எவ்வளவு நன்மை இருக்கிறது. ஒரு நோன்பாளிக்கு யார் நோன்பு திறப்பதற்கு உணவு கொடுக்கிறார்களோ அவரை போன்று இவருக்கும் நன்மை இருக்கிறது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிறது கொடுத்தா 10 நோம்பாளி 10 பேருடைய நன்மை, 100 பேர் 50 பேர். ஒரு நோன்பாளி யார் நோன்பு திறக்க வைக்கிறார்களோ அவருடைய நன்மை இவருக்கும் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் அந்த அவருக்கு குறைஞ்சு போயிருமா? அவருக்கு எதுவும் குறைஞ்சு போறாது. யார் தர்மம் பெறாரோ வாங்குறாரோ அவருக்கு எதுவும் குறைந்து போகாது, அவருக்கு உண்டானது கிடைக்கும். ஆனா கொடுக்கிறவங்களுக்கும் அதே அளவுக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அப்படி இஃப்தாருக்கோ ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால எது முடியுதோ அதை கொடுங்க. அன்றைய காலகட்டத்தில் என்ன? ரொட்டி, ஆட்டு இறைச்சி முடிந்தா கொடுங்க. இல்ல பேரிச்சம்பழம் தான் முடியுமா, பேரிச்சம்பழத்தை கொடுங்க. இல்ல தண்ணீர் தான் கொடுக்க முடியுமா ஒரு நோன்பாளிக்கு, அதை கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு வறுமையில எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பள்ளி வாசல்களை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் புக்கிங். என்ன அடுத்து உணவு இஃப்தாருக்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அங்கு இடம் இல்ல, எல்லாம் புக்கிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நமது மஹல்லாவுல தொடர்ந்து நமது மஹல்லாவில் உள்ள எத்தனையோ பேர் கொடுத்தாங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி நிலைமை தான் இருக்கும். எல்லாரும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு நரக விடுதலை அளிக்கப்படுகிறது, அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படுகிறது. என்னங்க உஸ்தாத் இப்படி சொல்றீங்களே? ஆமாங்க, நோன்பாளிக்கு என்னங்க கூலி? நோம்பாளிக்கு என்னங்க கூலி? நீங்க சட்டத்தை எடுத்து அலசி ஆய்வு செய்து பாருங்க. நோம்பாளிக்கு இதுதான் கூலி இஸ்லாமிய சட்டத்துல எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நோம்பாளிக்கு என்ன நன்மை அல்லாஹ் நான் சொல்லிட்டா, கணக்கிலே இல்ல நோன்பாளிக்கு கூலி. அப்படி என்று சொன்னால் ஒரு நோன்பாளிக்கு யார் நோன்பு திறக்க செய்கிறாரோ அவருக்கு அவருடைய நன்மையே வழங்கப்படுகிறது என்றால், இப்ப கொடுத்தவருக்கு நரக விடுதலை கிடைக்காம போகுமா? பாவ மன்னிப்பு வழங்கப்படாம போகுமா? இவருடைய ஹலால் ஹாஜத்து நிறைவேற்றப்படாம போகுமா? எத்தனையோ பேர் செய்யலாம். என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவோ சோதனைகள் இருக்கிறது, நான் அதை நியத் செய்து நான் இஃப்தாருக்கு விருந்து தருகிறேன் என்று நியத் செய்து கொடுக்கலாம். எத்தனை பேர் குடும்பங்களில் நோய்கள் இருக்கலாம், அந்த நோயை நியத் செய்து ஒரு இஃப்தாருக்கு உணவு கொடுக்கலாம். இப்படி பல தேவைகள். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பனார் வஃபாத்தாகி போய்விட்டார், அவருக்கு நான் நியத் செய்து கொடுக்கிறேன். அல்லது என்னுடைய தாய் கபரில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நியத் செய்து கொடுக்கிறேன்.
இப்படி நிறைய நியத்து செய்து இஃப்தாருடைய விருந்துகளை கொடுத்தால், ஒரு நோன்பாளிக்கு கொடுத்தா எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் நமது குமாரனூர் ஜமாஅத் சார்ந்த எந்த தேவைகளாக இருந்தாலும், குமாரனூர் ஜமாஅத் என்பது ஒரு குடும்பமாக இருக்கிறது. பள்ளிவாசல் சார்ந்த அனைத்து காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை கொண்டு நடந்து போக வேண்டும், மஹல்லா வாசிகளை கொண்டு நடந்து போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும். நாம் கொடுக்க வேண்டும், யாரிடத்திலும் நாடி போய் நிற்க கூடாது, யாரிடத்திலும் கையேந்த கூடாது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக பிறருக்கு கொடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. அதே போன்று வாழும் காலமெல்லாம் யாரிடத்திலும் கையேந்தாமல், யாரிடத்திலும் எந்த தேவைக்கும் போய் நிற்காமல், அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்தி பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக.